நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு 13/8/2025. இன்றைக்கு தனலட்சுமியில் ட்ரா நம்பர் 13. இந்த 13 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் இந்த சார்ட்டில் ஒரு பம்பர் குழுக்களுக்கு பிறகு வந்த ரிசல்ட்லேருந்து ஃபஸ்ட்டு கணக்கு எடுக்கிறோம். அந்த கணக்கில் 226 080 அப்படிங்கிற 2 கணக்கு. இந்த 2 கணக்குலேயும் நமக்கு டபுள்ஸ் வருது. ஓகேங்களா? 226 080 அப்படிங்கிற கணக்கில் டபுள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது நமக்கு வார கணக்கில் ஒத்து வரா மாதிரி ஒரு அமைப்பை எடுத்துருவோம். அந்த வார கணக்குக்காக தான் இந்த அமைப்பை கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த வார கணக்கில் 376, அடுத்தது 735 இந்த கணக்கில் நமக்கு ஒத்து போகணும். அதே போல் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கு பார்ப்போம். அந்த கணக்கில் 376 280 அப்படிங்கிற கணக்குலையும் எடுத்துடலாம். ஓகேங்களா? டோட்டலாகவே நமக்கு ஒரே நம்பர் அப்படியே வர மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இதை கொடுக்குறேன். இதில் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கு பார்க்கும்போது 06 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? 06 அப்படிங்கிறப்போ 3 இருக்குது. 3 இன்னையிலேருந்து ரெகுலராக வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக போர்டுக்கு பயன்படும். ஓகேங்களா? அதில் 3 அல்லது 4 இதில் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இந்த 0 இருக்கிறதுனால மீண்டும் அந்த 6 வைக்கலாம். ஓகேங்களா? இதில் 6 இந்த அமைப்பு இருக்குது. இதில் 3 தவிர்த்தோம்னா 0 வரலாம். இது டோட்டலாகவே சி போர்டுக்கு உள்ளது. 3 4 6 0 அப்படிங்கிற இந்த 4 நம்பரையும் சி போர்டுக்கு மட்டுமே கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? அடுத்தது இதில் பார்க்கக்கூடியது அடுத்தடுத்து செட்டாக உள்ளதை பார்ப்போம். இதை பாருங்கள். இந்த அமைப்புக்கு 773 வாரக்கணக்கில் பாருங்கள். அடுத்தது ஒரு நம்பர் தள்ளி 873 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த அமைப்பு பார்க்கும்போது 973 அப்படின்னு வரணும். ஓகேங்களா? 3 சி போர்டுக்கு இது வரைக்கும் வரல. அந்த அமைப்பில் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்குலையும் 3 இருக்குது. இந்த அமைப்பு பார்க்கும்போது ஒவ்வொரு நம்பர் தள்ளி வரும்போது நமக்கு 973 அப்படிங்கிற நம்பர் வரணும். இதை ஆல் போர்டு வச்சு டைப் பண்ணி பாருங்கள். ஆளுக்கு ஒரு செட்டு. ஓகேங்களா? இந்த அமைப்பில் ஆளுக்கு ஒரு செட்டு வச்சு டைப் பண்ணி பாருங்கள். இதே அமைப்பில் நான் கொடுத்த 3 நம்பரையும் வைக்கலாம். ஓகேங்களா? அதையும் கொடுத்துறோம். வருஷத்தில் 974, 976 அவ்வளோதான் நம்பர்கள். இதில் டோட்டலாக நம்ம இதில் ஒரு 3 நம்பர் கொடுக்குறோம். ஏபிக்கு 97 அப்படிங்கிற நம்பரை வச்சு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஏபிக்கு 97. இது வாரக்கணக்கில் அடுத்தடுத்து பின்னோக்கி வரக்கூடிய நம்பரில் எடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே அமைப்பு இது ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்குலேயும் இருக்குது. ஓகேங்களா? அந்த அமைப்பை கொடுத்துருவோம். அந்த அமைப்பு பார்க்கும்போது இதை பாருங்கள். இது ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்குக்காக தான் இந்த பம்பர் குழுக்களை சென்டரில் வச்சு இந்த சார்ட்டில் கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த அமைப்புக்கு தான் இதில் 3 மட்டும் அப்படியே வச்சுருக்கோம் இல்லைங்களா? 3 4 6 அப்படிங்கிற சி போர்டுக்கு உள்ளது அப்படியே வச்சுருக்கோம். இது அடுத்த கணக்கு பார்க்கும்போதும் அதே அமைப்பு இதில் வரும். அந்த அமைப்பு எதுன்னு பார்க்க போனால் இதை பார்த்துக்குங்க. 28 37. ஓகேங்களா? 28 37 அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது இதில் 46 அப்படின்னு வரணும் ஏபிக்கு. முன்னாடி நம்ம கொடுத்த நம்பர்லேயும் பெரட்டி எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா? அதே போல் இந்த நம்பர்லேயும் பெரட்டியாக கொடுக்கல. ஓகேங்களா? இந்த அமைப்புக்குன்னு அப்படியே தான் கொடுக்குறோம். உங்களுக்கு இடமாற்றி வரும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இடமாற்றி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த அமைப்புலேயும் அதே அமைப்பு தான் இருக்குது. அது பார்க்கும்போது இதுலேயும் நமக்கு சி போர்டுக்கு கொடுத்த அப்படியே கொடுத்துருவோம். ஓகேங்களா? முன்னாடி கொடுத்த சி போர்டுக்கு என்னென்ன கொடுத்தோமோ அப்படியே கொடுத்துடலாம். ஓகேங்களா? இதில் 46 அப்படிங்கிறத இதில் கொடுக்குறேன். இதில் 3 4 6. ஓகேங்களா? நம்ம இந்த டபுள்ஸ் வரும்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? அந்த டபுள்ஸில் 66 அப்படிங்கிற நம்பர் இதில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த அமைப்பை கொடுக்குறேன். டபுள்ஸுங்கும் போது மீண்டும் உங்களுக்கு அந்த அமைப்பில் வரும்போது பிசிக்கு தான் டபுள்ஸ் வரணும். இல்லை, இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பம்பர் ரிசல்ட்டுக்கு பிறகு 3வது ரிசல்ட்டு 226. ஓகேங்களா? அது கவனமாக பாருங்கள்.
அதே போல் பம்பர் ரிசல்ட்டுக்கு பிறகு 3வது ரிசல்ட்டு 080 அப்படின்னு வந்திருக்கு. இதில் ஏபிக்கு டபுள்ஸ் வந்துருச்சு ஃபஸ்ட்டு. அடுத்தது ஏசிக்கு டபுள்ஸ் வந்துருச்சு. அடுத்தது நமக்கு பிசிக்கு மட்டுமே டபுள்ஸ் வரணும். இந்த அமைப்புக்காக நம்ம இதில் என்ன டபுள்ஸ் வருதுன்னு பார்க்கும்போது 66 அப்படிங்கிற ரிசல்ட் வருது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி உள்ள ரிசல்ட்டும் பார்க்கலாம். ஆனால் இதை பாருங்கள், இதில் வந்து ரிசல்ட்டுக்கு வந்து 3வது ரிசல்ட்டு பார்க்கும்போது இந்த பம்பருக்கு பிறகு சிங்கிள் நம்பராக வந்திருக்கு. ஓகேங்களா? சிங்கிள் நம்பர் 431 அப்படின்னு வந்திருக்கு. இந்த 431 ஒரு சிங்கிள் இதை விட்டுட்டு, ஓகேங்களா, இதை விட்டுட்டு அடுத்த நம்பருக்கு 080 அப்படின்னு எடுத்தாலும் இதில் வந்து டோட்டலாக ஒரு 4 நம்பர் தரணும் நம்பர்களே. அந்த 4 நம்பர் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து 46 ஏபிக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதே போல் ஏபிக்கு 97 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த நம்பர் தான் நமக்கு 4 நம்பர் டோட்டலாக இருக்குது. இதில் ஆல் போர்டுக்குன்னு பார்க்கும்போது 4 அல்லது 6 வைக்கலாம். ஓகேங்களா? இது ஆல் போர்டுக்குன்னு கொடுக்குறேன் இந்த 2 நம்பருமே. ஓகேங்களா? ஏன்னா டபுள்ஸில் வரக்கூடியது 4 இருக்குது, 6 இருக்குது. 4ங்கும் போது ஏசிக்கு தான் வந்திருக்கு. பிசிக்குன்னு வரும்போது 6 வருது. அந்த அமைப்பில் ஆல் போர்டுக்கு 4 அல்லது 6ன்னு கொடுக்குறேன். இந்த 4 நம்பரில் உங்களுக்கு 46 97 அப்படிங்கிற நம்பரில் உங்களுக்கு எப்படி வேணாலும் இடமாற்றி வந்ததுன்னா இந்த நம்பர் தான் வரும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இதை இடமாற்றி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? ஃபுல் வெற்றி இதில் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் இதை கொடுத்துருக்கேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன் லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கண்டு சந்திப்போம். வாழ்க வளமுடன்.